இப்போது இங்கு சில வீடுகளும் விலங்குகளும் பெயர்களும் உள்ளன. எந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள், எந்த விலங்கு உள்ளது என கண்டுபிடிக்க வேண்டும். இதற்கு சில குறிப்புகள் தருகிறேன். கடைசியாக கேட்கப்படும் கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். ஆரம்பிப்போமா? முதலில் பச்சை வீட்டில் இருப்பவன் பெயர் குரு. கிளியை வளர்ப்பவன் சிகப்பு வீட்டில் வசிக்கிறான். நாய் நீல நிற வீட்டில் வளர்கிறது. நீல வீட்டிற்கு பக்கத்தில் சிகப்பு வீடு உள்ளது. நீல வீடு கடைசியாக உள்ளது. ராம் கிளி வளர்ப்பவன் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறான். பூனை கடைசியாக இருக்கும் ஒரு வீட்டில் வளர்கிறது. இப்போது உங்களுக்கான கேள்வி என்னவெனில், சிகப்பு நிற வீட்டில் இருப்பவன் யார்? இதை யோசிக்க உங்களுக்கு 30 நொடிகள் உள்ளன. இதற்கான விடை மற்றும் விளக்கம் கடைசியில் உள்ளது. இப்போது விடையை பார்க்க வேண்டாம். உங்களால் யோசித்து விடை வராவிட்டால் கடைசியில் உள்ள விடையை பார்க்கவும். ஒருவேளை இதை நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் நிச்சயம் நீங்கள் பெரிய புத்திசாலிதான். பதில் மற்றும் விளக்கம். இதில் நேரடியாக பதில் தரக்கூடிய விடைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் பச்சை வீட்டில் இருப்பவன் குரு, அவனை இடம் மாற்ற வேண்டும். இரண்டாவது, கிளியை வளர்ப்பவன் சிகப்பு வீட்டில் வசிக்கிறான். நமக்கு கிளியை வளர்ப்பவன் பெயர் தெரியாது, ஆனால் கிளி சிகப்பு வீட்டில் தான் வளர்கிறது என தெரியும். ஆகவே அதையும் இடம் மாற்ற வேண்டும். மூன்றாவதாக, நாய் நீல நிற வீட்டில் வளர்கிறது. இப்போது நாயை நீல நிற வீட்டிற்கு இடம் மாற்ற வேண்டும். நான்காவதாக, நீல நிற வீட்டிற்கு பக்கத்தில் சிகப்பு வீடு உள்ளது. இப்போது நீல நிற வீட்டிற்கு பக்கத்தில் சிகப்பு வீட்டை மாற்ற வேண்டும். நீல வீடு கடைசியாக உள்ளது, அதை அங்கேயே விட்டுவிடலாம். பூனை கடைசியாக இருக்கும் ஒரு வீட்டில் வளர்கிறது. ஒரு கடைசியில் இருக்கும் நீல நிற வீட்டில் நாய் வளர்கிறது. ஆகவே பூனை மற்றொரு கடைசியில் இருக்கும் பச்சை நிற வீட்டில் தான் வளர வேண்டும். ராம் கிளி வளர்ப்பவன் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறான். முதலில் கூறியபடி பச்சை வீட்டில் இருப்பவன் குரு. ஆகவே ராம் கிளியை வளர்ப்பவன் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள நீல நிற வீட்டில் தான் இருக்க வேண்டும். இப்போது மீதமுள்ள வீடு சிகப்பு. இதில் இருப்பவன் பாபு. என்ன சரியா? மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.